அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் முதலிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு அண்மையிலே உரையாடிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தத்துவவாதி ஸ்லோவாக் ஜிசேக் என்பவரை பற்றி, அவருடைய சிந்தனைகளை பற்றி நம்முடைய தமிழ் சூழலுக்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்ளலாம் என்று என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். ஸ்லோவாக் ஜிசேக் என்பது அவருடைய இயற்பெயர். அவருடைய குடும்ப அல்லது தந்தையாருடைய பெயர் ஸ்லோவாக் சிசேஜ் என்று சொல்கிறார்கள், சிசேக் என்று சொல்கிறார்கள். சில சமயம் இந்திய அல்லது தமிழ்மய உச்சரிப்பு என்பது ஒரு சாராரிடமிருந்து இன்னொரு சாராரிடம் போவதற்குள் சில சமயம் சிரிப்பை கூட ஏற்படுத்திவிடலாம். ஒரு மலையாள குடும்பத் தலைவியும் ஒரு தமிழ் குடும்பத் தலைவியும் வெளிநாடு ஒன்றிலே சந்தித்து பேசுகிறார்கள் முதல் முறையாக. இவர்களுக்கு தமிழ் உச்சரிப்பு முறை உண்டு, அவர்களுக்கு மலையாள உச்சரிப்பு உண்டு. அந்த தமிழ் குடும்பத் தலைவி மலையாள குடும்பத் தலைவியை பார்த்து கேட்கின்றாள், உங்களுடைய கணவர் என்ன வேலை செய்கிறார் என்று. உடனே அந்த மலையாள பெண்மணி தன்னுடைய உச்சரிப்பிலே ஓடிட்டார் அப்படிங்கிறார். என்னது ஓடிட்டாரா? ஓடிட்டார். இவள் அந்த உச்சரிப்பிலே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பொருள் ஒன்று, அவள் சொல்லக்கூடிய பொருள் ஒன்று. இவள் ஆடிட்டர் என்பதை ஓடிட்டார் என்று சொல்கிறார். ஆகவே அந்த ஓவாக மாறுகிற போது தமிழ் குடும்பத் தலைவியிடம் பொருளே வேறுபட்டு இருவரும் திகைத்தும் பின்னால் நகைத்தும் போகிறார்கள். அதுபோலத்தான் சிசைக் என்று சொல்லக்கூடிய ஒரு உச்சரிப்பும். மிகப்பெரிய ஒரு சிந்தனையாளராக இருக்கக்கூடிய சிசைக் பழைய செக்கோஸ்லோவேக்கியா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய தேசத்திலே 21/8/1949 பிறக்கின்றார். அவர் உள்நாட்டிலேயும் வெளிநாட்டிலேயும் தன்னுடைய இளங்கலை பட்டப்படிப்பையும் பின்னர் பாரிஸ் பல்கலைக்கழகத்திலே தன்னுடைய முனைவர் பட்டத்தையும் பெற்றுக்கொள்கின்றார். அவரை பற்றி சில வார்த்தைகளிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் ஒரு பெரிய பிளட்டி லெனினிசம் என்று சொல்வார்கள், அல்லது இன்டலெக்சுவல் ராக் ஸ்டார் என்று ஒரு அடைமொழியிலே அவரை குறிப்பிடுகின்றார்கள். இவர் அடிப்படையிலே தத்துவவாதியாக இருந்தாலும் கூட தன்னுடைய தத்துவத்தை பல்வேறு முந்திய சிந்தனையாளர்களிடமிருந்து பெற்று அவற்றை மாற்றியும் சீரமைத்தும் வேண்டாதவற்றை விலக்கியும் பல்வேறு பிற துறை புலங்களோடு இணைத்து கொண்டு புதிதாக ஈடுபடுகின்றார். சமகாலத்திய உலக நிகழ்வுகள், அது ஈராக் யுத்தமாக இருந்தாலும் சரிதான், அடிப்படைவாதமாக இருந்தாலும் சரிதான், முதலாளித்துவவாதமாக இருந்தாலும் சரிதான், அரசியல் பொருத்தப்பாடு அல்லது உலகமயமாக்கல் என்று சொல்லக்கூடிய குளோபலைசேஷன், இவற்றை எல்லாம் இணைத்து கொண்டு தொன்மத்தோடும் மனித உரிமையோடும்
தன்னுடைய சிந்தனையை வளமாக்கியவர். இவரை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திரைப்படத்திலே மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். எல்லோருக்குமே தெரியும், ஆல்பிரட் ஹிட்ச்காக் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு திரைப்பட வல்லுனர். இந்த காக் என்று சொல்லக்கூடிய அவருடைய காகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில படத்தை நானுமே பார்த்திருக்கிறேன். மிகவும் அசந்து போயிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஹிட்ச்காக்கினுடைய திரைப்படங்களை பற்றி சொல்வதில் மட்டுமில்லாமல், பெரும்பாலும் தன்னுடைய உரையை அல்லது எழுத்தினால் ஆன கட்டுரையை பத்திரிகைகளிலே வரக்கூடிய நகைச்சுவை துணுக்குகளையும் இணைத்து கொண்டு நகைச்சுவை பட எழுதுவார். ஆகவே திரைப்படத்துறையிலே ஈடுபாடு உள்ளவர். பத்திரிகைகளிலே வரக்கூடிய நகைச்சுவை துணுக்குகளை இணைத்து தன்னுடைய எழுத்தை அமைத்துக் கொள்ளக்கூடியவர். இந்த காரணங்களினாலே தரம் தாழ்ந்த ஒரு விமர்சகர் என்கின்ற முறையிலே அவரை குறிப்பிடுவதனால் தன்னை அவர் ஒரு பின் நவீனத்துவவாதி என்று அவரே தன்னை ஒரு பெயரிட்டு அழைத்துக் கொள்கின்றார். இந்த மாதிரி திரைப்பட பத்திரிகைகளிலே வரக்கூடிய நகைச்சுவை துணுக்குகளை இணைத்துக் கொள்வதனால் அவருடைய தத்துவ கருத்துக்கள் மிக பிரபலமாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் எளிமையாக இருக்கும் என்று நாம் நினைத்துவிட முடியாது. அவர் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய சான்றுகள் திரைப்படத்துறையிலே பத்திரிகையிலே இருந்திருக்கக்கூடிய துணுக்குகளாக இருந்தாலும் கூட அவருடைய கருத்துகளும் சொல்லக்கூடிய அந்த நடை அமைப்புமே மிகவும் கடினமானதாக இருக்கும். ஒரே ஒரு நகைச்சுவை துணுக்கை மாத்திரம் இங்கே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இது ஒன்றுபட்ட சோவியத் ரஷ்யாவிலே நடந்ததாக ஒரு சித்திரம். ரபினேவிச் என்று சொல்லக்கூடியவன் ஒரு யூத வம்சத்தவன். யூத வம்சத்தை பொறுத்தவரையிலே உலகெங்கிலுமே அவர்களுக்கு பகையாளிகள் ஜாஸ்தியாக இருப்பார்கள். ஆனால் எப்பொழுதுமே அறிவு புலத்திலே மிக மேலோங்கியவர்களாக உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். இந்த ரபினேவிச் என்று சொல்லக்கூடிய யூதன் சோவியத் யூனியனிலிருந்து வெளியேறுகின்றான். அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகள், நீ ஏன் இப்பொழுது நாட்டை விட்டு வெளியேறுகிறாய் என்று அதற்கான காரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். அந்த ரபினேவிச் சொல்கிறான், 2 காரணங்கள் எனக்கு இருக்கின்றன. ஒன்று, சோவியத் ரஷ்யாவிலே கம்யூனிசம் வீழ்ச்சி அடைந்துவிடும். அப்படி கம்யூனிசம் வீழ்ச்சி அடையுமேயானால் அதற்கு காரணமாக இருந்தவர்கள் யூதர்கள் என்று சொல்லி எங்களை பழிவாங்கி விடுவார்கள். அதனால் நான் வெளியேறுகிறேன் என்று சொன்னார். உடனே அந்த அதிகாரிகள் சொன்னார்கள், ஒரு நாளும் கம்யூனிசம் வீழ்ச்சி அடையாது என்று சொன்ன உடனேயே ரபினேவிச் சொல்கின்றான், அதுதான் நான் பயப்படுவதற்கான 2வது காரணம் என்று சொல்கிறார். இந்த நகைச்சுவை துணுக்கை சொல்கிற பொழுது அவர் ஏதோ ஒரு சிரிப்பு வரக்கூடிய துணுக்கைத்தான் சொல்கிறார் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அதிலே 2 விதமான நிலைப்பாடுகள், ஒன்று என்ற முடிவு இல்லாமல், இறுதி இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் அல்லாடி கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். ஒன்று, கம்யூனிசம் நிலைத்து நிற்கும் என்று சொல்லக்கூடிய அதிகாரிகள், கம்யூனிசம் நிலைத்து நிற்காது என்று சொல்லக்கூடிய ரபினேவிச்சினுடைய ஒரு கூற்று. ஆக ஒரு தன்னிலையிலே நிற்கும், நிலைத்து நிற்கும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டையும் எடுக்க முடியாமல், நிற்காது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டையும் எடுக்க முடியாமல், அந்த தன்னிலையானது சப்ஜெக்ட் ஐ என்று சொல்லக்கூடிய நானானது அங்கேயும் இங்கேயும் தவித்து கொண்டிருக்கக்கூடிய, அலைக்கடிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூரைத்தான் நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த மாதிரி இன்றைக்கும் நாம உரையாடக்கூடியவர்கள் மிக சீரியஸாக தங்களுடைய உரையை அமைத்துக் கொள்கிற பொழுது
இந்த திரைப்படங்களிலே வரக்கூடிய நகைச்சுவை துணுக்குகள் அல்லது இதழ்களிலே வரக்கூடிய செய்தி துணுக்குகளை அவர்கள் அதிகமாக கையாள்வதில்லை. கையாள்வார்களே ஆனால் அது எல்லா மக்களிடத்தும் போய் சேர்ந்துவிடும் என்பதை சிசேக்கினுடைய இந்த உரை மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். ஒரு விஷயம். இரண்டாவதாக நான் சொல்லக்கூடிய விஷயம், சிசேக்கிற்கு எப்பொழுதுமே தெரிதாவை பற்றிய ஒரு அதிர்ச்சி இருக்கின்றது. அமைப்பியல், பின்னமைப்பியல், நவீனத்துவம், பின்னவீனத்துவம் என்றெல்லாம் சொல்லாடல்களை நாம் சொல்கின்ற பொழுது சில முக்கியமான பெயர்களை மீண்டும் மீண்டும் நான் சொல்லுவேன். ஏனென்றால் கேட்கக்கூடியவருடைய மனதிலே அல்லது மூளையிலே அந்த பெயர்கள் பதிய வேண்டும் என்பதற்காகத்தான். அமைப்பியல் என்று சொன்னவுடனேயே முதலிலே நமக்கு நினைவுக்கு வருகின்றவர்கள் பெர்டினண்ட் டி சசூர் என்று சொல்லக்கூடியவர். தனக்கு முந்தைய மொழியியல் வாதிகளை விட இவர் வேறுபட்டவராக இருக்கிறார். அவர்கள் மொழியை ஒரு பரிமாறக்கூடிய செய்திகளை அடுத்தவரிடத்து சொல்லக்கூடிய ஒரு கருவியாக அவர்கள் நினைக்கின்ற பொழுது, இவர் மொழியை நம்முடைய வாழ்க்கையை அறியக்கூடிய சில விதிகள் தரக்கூடிய ஒரு பொருளாக காண்கின்றார். அது சசூரிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மொழியை பற்றிய ஒரு சித்தாந்தத்திலே வித்தியாசம், வேறுபாடு. இரண்டாவதாக கிளாட் லெவிஸ்ட்ராஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயரை நான் அடிக்கடி சொல்லுவேன். இந்த அமைப்பியலை, மொழியியல் விதிகளை இன பறவியல், மானுடவியலிலே அவர் பயன்படுத்தியவர். இலக்கியத்தை பொறுத்தவரையிலே பயன்படுத்தியவர்கள் ரோலாண்ட் பார்த்தை சொல்லுவார்கள். பின்னாலே வந்திருக்கக்கூடிய சிந்தனைவாதிகள் முக்கியமானவர்களாக லாக் லெகானை சொல்ல வேண்டும், லாக் டெரிடாவை சொல்ல வேண்டும். ரோலாண்ட் பார்த்தை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த பெயரோடு சேர்க்க வேண்டியவர் தான் நம்முடைய சிசேக். சிசேக்கிற்கு டெரிடாவிடம் ஒரு அதிருப்தி இருந்திருக்கின்றது. இந்த இடத்திலே இன்னொரு செய்தியையும் நான் சொல்ல வேண்டும். மேல்நாடுகளிலே சிந்தனையாளர்கள் அல்லது தத்துவவாதிகள் தங்களுடைய தத்துவங்களை உருவாக்குகின்ற பொழுது தனக்கு முந்தைய தத்துவவாதிகளை அல்லது சிந்தனையாளர்களை சிந்தனைகளை தமக்கு உள்வாங்கிக் கொண்டு தம் காலத்திய சூழல், தன்னுடைய மனதிற்குள் அகத்திற்குள் என்னென்ன மாதிரியான புதிய வித்தியாசங்களை ஏற்படுத்தி இருக்கிறது, ஏன் எதற்கு என்று கேள்விகளை கேட்டு அதற்கான பதிலை தங்களுடைய சித்தாந்தங்களாக, தன்னுடைய தத்துவங்களாக அவர்கள் முன்வைப்பார்கள். அந்த அடிப்படையிலேதான் ஜாக் டெரிடாவினுடைய போக்குகளிலிருந்து, டெரிடா முன்வைத்திருக்கக்கூடிய சில சிந்தனைகளிலிருந்து வேறுபட்டு அதிலே அதிருப்தியும் இவருக்கு தோன்றுகின்றது. ஏனென்றால் ஜாக் டெரிடா அவர்கள் எப்பொழுதுமே புறவயமான விஷயங்களை பார்ப்பதை நீங்கள் விட்டுவிட்டு எல்லாமே பிரதிக்குள் இருக்கின்றது, இட் இஸ் ஆல் வித்தின் த டெக்ஸ்ட். நீங்கள் எந்த ஒரு பிரதியை அணுகுகிறீர்களோ அந்த பிரதியை நீங்கள் அணுகுவீர்களேயானால் அதற்குள் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைத்துவிடும். அதற்காக அவர் தந்திருக்கக்கூடிய ஒரு தந்திரோபாய உத்தி என்பதுதான் கட்டுடைத்தல். ஆங்கிலத்திலே சொல்கின்ற பொழுது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்வார்கள். இந்த கட்டுடைத்தல் என்று சொல்லக்கூடிய உத்தியை பயன்படுத்தி கொண்டு அவர் ஒரு புதிய விமர்சன முறையை அமைக்கின்றார். இதை நியூ கிரிட்டிசிசம் என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம். இது பெரும்பாலும் அழகியல் நோக்குத்தன்மை கொண்டது, எஸ்தட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூ, அழகியல் நோக்குத்தன்மை உடையது. எந்த ஒரு பிரதியையுமே அழகியல் நோக்குத்தன்மை உடையது என்று சொல்வது, அப்படி பார்ப்பது அமெரிக்க பார்வையாகும். இந்த அழகியல் தன்மை வித்தின் த டெக்ஸ்ட்லே நீங்கள் பார்க்கலாம் என்று சொல்லக்கூடிய டெரிடாவினுடைய கூற்று அமெரிக்கர்களுக்கு பிடித்திருந்த காரணத்தினாலே தான் மற்ற சிந்தனாவாதிகளை விட டெரிடா அமெரிக்கர்களிடம் அதிகமான ஒரு செல்வாக்கை அல்லது அதிகமான ஒரு பாதிப்பை செய்து வந்தது என்று சொல்லலாம்.
ஒரு சிந்தனை முறையை அல்லது ஒரு தத்துவத்தை சிசேக் எடுத்துக்கொள்ளுகிறார் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக சில விஷயங்களை வைத்திருப்பார். அனைத்துலக நிலைப்பாட்டை மனதிற்குள் உணர வைக்கும் சிந்தனை முறையை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய தத்துவமானது வலிமை பெற்றிருக்கும். உதாரணமாக நாம் இப்பொழுது நேற்றைக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு உலகமயமான சம்பவம் ஒன்றை நினைத்து பார்க்க வேண்டும். தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானத்தை கைப்பற்றி விட்டார்கள். ஆப்கானிஸ்தானத்தில் இதுவரை தன்னுடைய படைகளால் அவர்களுடைய செல்வாக்கானது நாட்டிலே அதிகமாகாதபடி காத்திருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் இதுவரை தாங்கள் மிகப்பெரிய பாதிப்பிற்கு உள்ளாகிவிட்டோம் என்று அறிந்து இனிமேலும் தங்களுடைய பாதிப்பு அதிகமாகக்கூடாது என்று சொல்லி அவர்கள் படையோடு வெளியேறி விடுகிறார்கள். அதுவரை அமெரிக்கனுடைய துணையை பெற்று ஆட்சி செய்து வந்திருக்கக்கூடிய அரசரும் தன்னுடைய உடைமைகளை எடுத்துக்கொண்டு அவரும் வெளியேறி விடுகிறார். எவ்வளவோ பணங்கள் எல்லாம் கொண்டு போறாங்கல்ல சொல்றோம். அப்ப இது உலகமயமாக உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஏன் தாலிபான்களிடம் அமெரிக்கர்கள் தன்னுடைய படை வலிமையை விட்டு கொடுக்க வேண்டும்? அதற்கு முன்னாடி என்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்தது? ஆப்கானிஸ்தானம் ரஷ்யாவினுடைய பக்கத்தில் இருக்கக்கூடியது. ஆப்கானிஸ்தானத்தை ஆண்டவர்களும் அல்லது அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல் பிரமுகர்களும் பொதுவுடைமை அனுதாபிகளாக இருந்தார்கள். ஆகவே ரஷ்யா தன்னுடைய அந்த சித்தாந்தத்தை, பொதுவுடைமை சித்தாந்தத்தை ஆப்கானிஸ்தானத்தின் மேல் அதிகமாக செலுத்தி வந்தது. உலகத்திற்கே தான் கொடைபிடிக்கக்கூடியவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கர்களுக்கு இந்த மாதிரி ஆப்கானிஸ்தான் ரஷ்யாவின் பக்கத்திலே சாய்வது பொறுக்கவில்லை. ஆகவே அவர்களிடம் தாலிபான் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய தீவிரவாத தன்மையை ஊக்குவிக்கக்கூடிய பலரை தன்னுடைய பொருளாதாரத்தினாலே அமெரிக்கா, நீ அதிகமாக ஏதாவது உள்நாட்டிலே குழப்பங்கள் ஏற்படுத்து. அந்த தன்மையிலே தான் ஆப்கானிஸ்தானத்திலே மிகப்பெரிய உள்நாட்டு சண்டையானது நடந்து கொண்டே இருந்தது. அமெரிக்கா அதற்காக மிகப்பெரிய செலவை செய்தது என்று சொல்கிறோம். இப்போ நேற்று பார்த்தாச்சுன்னு சொன்னால் நிறைய பேர் உள்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஆகாய விமானத்திலே ஏறுவதற்கு முடியாமல் அதை தொங்கிக் கொண்டு போனவர்கள் 2 பேர் கீழே விழுந்து இறந்து விட்டதாக சொல்கிறார்கள். ஏன் ஆப்கானிஸ்தான் அந்த நாட்டிலே வாழக்கூடிய மக்களை ஏன் வெளியேற வேண்டும்? அப்போதான் நம்ம பார்க்கிறோம், ஒவ்வொருத்தருடைய வீட்டிலேயும் அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள், நிறைய துப்பாக்கிகள் எல்லாம் இருக்கிறது. ஆகவே அமெரிக்காவினுடைய அந்த சாதனங்கள், சுடக்கூடிய அல்லது அடுத்த உயிரை கொல்லக்கூடிய சாதனங்கள் நம்முடைய வீட்டிலே இருக்குமே. ஆனால் நமக்கும் இந்த தாலிபான்களால் ஆபத்து வரும் என்று நாட்டை விட்டு வெளியேற நினைக்கிறார்கள். அது ஒரு பெரிய துர்பாக்கிய நிலையாக அமைந்து விடுகிறது. இது அண்மை காலத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம். உடனே நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஆப்கானிஸ்தானத்திலே மிகப்பெரிய அரசியல் மாற்றம் வந்துவிட்டது என்று சொன்னால் இங்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் அதை கண்டு அச்சப்படுகிறார்கள், ஆளுகளும் பயப்படுகிறார்கள். ஏனென்றால் அங்கேதான் ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கின்றது. ஆப்கானிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தாலிபான்கள் மதத்தை பொறுத்தவரையிலே இப்பொழுது அடிப்படை மதவாதிகள். அவர்கள் மதத்திற்காக போடக்கூடிய சட்டங்கள் பற்றி விரிவாகவே சொல்லியிருப்பார்கள். ஆண்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் முகச்சவரம் செய்து கொள்ளக்கூடாது, பெண்கள் வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது, தங்களுடைய குடும்ப உறுப்பினர் தவிர வேறு யாரிடத்தும் பேசக்கூடாது, திரைப்படங்கள் கூடாது, ஊடகங்கள் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நாம் பேசக்கூடிய செல்போன்களோ டேபுகளோ எதுவுமே வைக்கக்கூடாது. இப்படியெல்லாம் அடிப்படை மதவாதிகளாக இருந்து கொண்டு சில வரன்முறைகளை, கட்டுப்பாடுகளை அவர்கள் உருவாக்கினார்கள்.
இது இங்கு இருக்கக்கூடிய அரசியலிலே அடிப்படை மதவாதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லதை விளைவிக்குமா தீயதை விளைவிக்குமா அது நமக்கு தெரியாது. அதனாலதான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பலர் அதை கண்டு அச்சப்படுகிறார்கள். இப்படி உள்நாட்டிலே நடந்திருக்கக்கூடிய அரசியல் சமூக வரலாற்று சம்பவங்களா இவை நம்முடைய மனதிற்குள்ளே என்ன மாதிரியான உணர்வை ஏற்படுத்துகின்றது, அதிலிருந்து நம்முடைய சிந்தனை எப்படி புதிதாக தோன்றுகின்றது அல்லது கட்டமைக்கின்றது என்பதையெல்லாம் பார்த்து நீங்கள் தத்துவங்களை அமைப்பீர்களேயானால் அந்த தத்துவமானது வலிமையோடு இருக்கும். இந்த சமயத்தில் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தத்துவங்களை பூரா நீங்க பாருங்க. சங்க காலத்திலே பார்த்தாச்சுன்னு சொன்னா இந்த மதம் என்று சொல்ல முடியாமல் ஒரு நிலைமை இருந்தது. பின்னாலே வரக்கூடிய ஐந்திருங்காப்பியங்களை பார்த்தாச்சுன்னு சொன்னா அங்கே சமணமும் பௌத்தமும் தான் செல்வாக்குடையதாக இருந்து பின்னாலே வந்திருக்கக்கூடிய சைவ வைணவத்தோடு போராடி இங்கே மதங்களாக போரிட்டு கொண்டன. நம்முடைய தத்துவ வரலாறுகள் எல்லாமே அடிப்படை கட்டுமானமாக எதை கொண்டிருந்தது என்று சொன்னால் அரசியலையோ பொருளாதாரத்தையோ அடிப்படையாக கொள்ளாமல் பெரும்பாலும் மதத்தை தான் பின்புலமாக கொண்டிருந்தது என்கின்ற ஒரு செய்தியை உங்களுக்கு நான் சொல்கின்றேன். ஒன்று. இரண்டாவதாக, பெரிதாவிடம் இவர் கருத்து வேறுபாடு அல்லது அவர் சொன்னதிலே அதிருப்தி கொண்டிருந்தார் என்று நான் சொன்னேன். இது நியோ கிரிட்டிசிசம் என்று சொல்லக்கூடிய அமெரிக்கருடைய அணுகுமுறையை ஒத்து போயிருந்ததினாலே மற்ற சிந்தனாவாதிகள் தத்துவவாதிகள் அவரிடம் எவ்வளவு ஆதிக்கம் பெற்றிருந்தார்களோ அதைவிட கூடுதலான செல்வாக்கை இந்த டெரிடா பெற்றிருந்தார். இதையெல்லாம் சிசைக் அவர்கள் பார்க்கிறார்கள். அதனாலே தான் அதிர்ச்சி கொள்கின்றார். அடுத்ததாக இவர் சில கருத்தாடல்களை சில சிந்தனைகளை முன்வைக்கின்றார். உதாரணமாக மார்க்சியத்திலே பொருளாதாரமும் அரசியலும் மிகப்பெரிய அடிக்கட்டுமானத்தை பெறக்கூடியதாக இருந்தது. ஒரு காலத்திலே சோவியத் ரஷ்யா பொருளாதாரத்தை அடிக்கட்டுமானமாக கொண்டு செயல்பட்டது. சீனா அரசியலை அடிக்கட்டுமானமாக கொண்டிருந்தது. ஆனால் இந்த பொருளாதார சாராம்சம் என்கின்ற ஒன்றே அது தத்துவார்த்த சிந்தனை முறைகளிலிருந்து ஒதுக்கப்பட வேண்டும் என்று சிசேக் அவர்கள் சொல்கிறார்கள். எப்பொழுதுமே நாம் எல்லாவற்றையும் தத்துவத்தையும் வரலாற்றோடும் அரசியலோடும் சமுதாயத்தோடும் தொடர்பு படுத்தி பார்த்தாலும் ரொம்ப ஒரு குறுகிய நிலையிலே அவற்றை கொண்டு வரக்கூடாது என்பது சிசைக்கினுடைய ஒரு பார்வையாக ஒரு அணுகுமுறையாக இருந்தது. பொருளாதாரத்தில் சாராம்சம் எப்படி ஒதுக்கப்பட வேண்டும் என்று சொன்னாரோ அதுபோலவே வர்க்கப்போர், உழைப்பாளிகள் உயர்வது, சோசலிச யதார்த்தம், இந்த மாதிரியான சொல்லாடல்கள் எல்லாம் தத்துவார்த்த சிந்தனை தளங்களிலே ஒதுக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் சிசைக் சொன்னது விடுதலை மீதான நம்பிக்கையிலே தான் நாம் அர்த்தம் கொள்ள வேண்டுமே ஒழிய இந்த மாதிரியான லட்சிய லெனினியவாதத்திலே அல்லது லட்சிய ஸ்டாலினிசவாதத்திலே நாம் நம்பிக்கை கொள்ளக்கூடாது. ஏனென்றால் இவையெல்லாம் நாணயத்தினுடைய ஒரு பக்கமாக இருந்ததினாலே அவை அர்த்தம் தராது என்று சிசேக் அவர்கள் கருதினார்கள். எப்படி சோசலிச பொருளாதார சாராம்சத்தை அவர் ஒதுக்க வேண்டும் என்று சொன்னாரோ அது போலவே மதத்தை பற்றியும் அவர் கருத்து கொண்டிருந்தார். மதத்தையும் அவர் இவ்வாறே பார்க்கின்றார். மதம் என்று சொல்லக்கூடியது தன்னுடைய மூல நிலை வாதத்தை விட்டுவிட வேண்டும். காற்று போல ஒன்று நம் மீது உராசி செல்வது போல மதமானது இருக்க வேண்டும். இது தமிழ் சூழலிலே நீங்கள் பொருத்தி பார்க்க வேண்டும். மதம் என்பது
பக்தி காலத்திலே சமண பௌத்தம் என்று சொல்லக்கூடியது ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஒரு கோட்டினுடைய ஒரு முனையாக இருக்குமே, ஆனால் அந்த கோட்டினுடைய இன்னொரு முனையாக இருப்பது சைவமும் வைணவமும். இந்த மதத்திலே இருக்கக்கூடிய சித்தாந்த அல்லது அவர்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கக்கூடிய நெறிமுறைகள் வேறுபாட்டின் காரணமாக மத அளவிலே ஒரு முரண்பாடு போராட்டம் என்பது இல்லாமல் மணிமேகலையிலே கடைசியில் இருக்கக்கூடிய பகுதியானது வெவ்வேறு மதங்களோடு அந்த பௌத்த மணிமேகலை வாதிடுவாள். தன்னுடைய பௌத்த மதம்தான், அந்த கருத்து தான் உயர்ந்தது என்று சொல்லுவாள். அந்த மாதிரி மோதிடுவதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ளாமல் சைவ சிசுவாக சொல்லப்படுகின்ற திருஞான சம்பந்தர் அவர்கள் சமணர்கள் சமண மதத்தின் மேல் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய வெறுப்பு காரணமாக ஏறத்தாழ 3000 பேரை கழுவேற்றி கொண்டிருக்கிறார்கள். கழுவேற்றி கொண்டிருப்பது என்பது இன்றைக்கு இளைஞர்களுக்கோ அல்லது ஒரு 50 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கோ என்னவென்று தெரியாது. ஒரு ஈட்டி மாதிரி ஒன்றை காங்கிரீட் போட்டு கீழே புதைச்சிருப்பான். இவர்களை உடலிலே ஆடையோடோ அல்லது உடலிலே ஆடை இல்லாமலோ அவர்கள் நம்முடைய ஆசனத்தை உட்காரக்கூடிய இடம் இருக்கிறது அல்லவா, அந்த இடத்தை அந்த ஈட்டியினுடைய முனையிலே சொருக்கி வைத்து விடுவார்கள். இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த உடலுடைய பாகமானது கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்த அந்த உடலானது ஈட்டிக்குள் போய் கொண்டிருக்கும். அந்த உடலுக்கு ரொம்ப இன்பமயமாக சந்தோஷமா இருக்கும் இல்லையா? ஒரு சமணன் அல்ல, 3000 சமணர்களை கழுவேற்றி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை வெறும் மத கருத்துகள் மோதாமல் அதை மதம் சார்ந்த உடல்களுக்கு இடையிலே மோதக்கூடிய ஒரு தன்மையைத்தான் நாம இங்கே பார்க்கின்றோம். ஆகவேதான் சிசேக்கும் இந்த எப்படி மார்க்சியத்திலே பொருளாதார சாராம்சத்தை நாம் ஒதுக்கிவிட வேண்டும் என்று சொல்கிறாரோ, அதுபோல மதங்களிலேயும் மூலநிலை வாதத்தை, அடிப்படையாக இருக்கக்கூடிய வாதத்தை நாம் கைவிட்டு விட வேண்டும். மாறாக நாம் அப்படியே நடந்து போகிற போது காற்றானது நம்முடைய உடம்பிலே படுகிற பொழுது அது என்ன மாதிரி ஒரு ஸ்பர்சித்து ஆனால் நம்மை தொட்டுவிட்டது என்கின்ற ஒரு உணர்வை நமக்கு தராமல் ஒரு மகிழ்ச்சியை, ஒரு உடலுக்கு ஒரு குளிர்ச்சியை தருகிறதோ அது மாதிரி மதங்களை நாம் அணுக வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை மதத்தை பொறுத்தவரையிலே சிசேக் அவர்கள் சொல்கின்றார்கள். மதத்தை பற்றிய கருத்துக்களை நீங்கள் சொல்கின்ற பொழுது அவை பிரச்சனையை ஏற்படுத்தும். அது எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கு நாம ஆளுகின்ற அரசுகள் அவை மதத்தை பொறுத்தவரையிலே மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் என்னென்ன மாதிரியான அச்சங்களை பிற மதத்தவரிடத்தே ஏற்படுத்தி இருக்கின்றன என்பதையெல்லாம் நாம் அறிந்திருக்கின்றோம். ஆகவே அரசியலை பற்றியும் மதத்தை பற்றியும் அதை இன்றைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை சூழலோடும் நான் உங்களுக்கு பொருத்தி காண்பித்தேன். டெரிடாவினுடைய கருத்திலே அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது என்று நான் சொன்னேன். அப்ப நீங்க கேட்கலாம், சிசேக் தனக்கு முந்தியிருக்கக்கூடிய தத்துவவாதிகள் யாரிடமிருந்தெல்லாம் தன்னுடைய சிந்தனை புலத்திற்கான ஊற்றுக்கண்ணை, ஒரு குளிர்ச்சியை பெற்றுக்கொண்டார் கேட்கலாம். அல்தூசருடைய கருத்துருவம் என்கின்ற ஒன்றை தனக்கு தேவையானவற்றை அவற்றிலே இருந்து எடுத்துக்கொள்கின்றார். ஒன்று. இரண்டாவது, லாக் லெகான் என்று சொல்லக்கூடியவருடைய உளப்பகுப்பாய்வில் என்று சொல்லக்கூடிய ஒரு அணுகல் முறையையும் எடுத்துக்கொள்கிறார். அதனால் இவரை சொல்கிற பொழுது ஃப்ராய்டோ சிசேக் என்று சொல்கிறார்கள். ஃப்ராய்டையும் லெகானையும் கலந்திருக்கக்கூடிய ஒரு சிசேக் என்று சொல்கிறார்கள். அதுபோலவே இவர் மார்க்சியத்திலேயும் மார்க்ஸை திரும்ப மீண்டும் வாசித்ததினாலே பின் மார்க்ஸ் அல்லது பின் மார்க்சியம் இவருடைய சிந்தனைகளாக வெளிப்பட்டன என்று சொல்கிறார்கள். இப்ப நாம ஒரு போஸ்ட் மாடர்னிஸ்டாக
ஒரு பின் நவீனத்துவவாதியாக, ஏனென்றால் சிசேக் தன்னை அறிவித்துக் கொள்கிறார், நான் தரந்தாழ்ந்து போனது என்று பிறர் சொல்கின்ற காரணத்தினாலே நான் என்னை ஒரு பின் நவீனத்துவவாதி என்று அழைத்துக் கொள்கிறேன் என்று அவரே குறிப்பிடுவதனால பின் அமைப்பியல்வாதி அல்லது பின் நவீனத்துவவாதி என்ன மாதிரி மொழியை பொறுத்தவரையில் நிலைப்பாட்டை கொண்டிருப்பான். நாம் நினைக்கக்கூடிய நிஜம் என்பது உண்மையிலேயே நம்முடைய அகத்தினுடைய உள்பக்கமும் நாம் பார்க்கக்கூடிய வெளிப்பக்கமும் இணைந்த ஒன்றுதான். உண்மை என்பது தனியாக வேறாக தெரிந்து இருப்பது இல்லை. ஒரு பொருளை நாம் பார்க்கின்ற பொழுது அந்த பொருளானது நம்ம மனதுக்குள்ளே என்ன உணர்வை ஏற்படுத்துகின்றது, அந்த பொருள் பற்றிய பல்வேறு விதமான நினைவுகள், இவைதான் அவர் என்ன சொல்றாருன்னா நிஜம் என்கின்ற ஒரு கான்செப்டாக அமைக்கின்றார். வெளியில் இருக்கக்கூடிய பொருளை நாம் அறிந்துவிட முடியும். ஆனால் மனம் என்று சொல்லக்கூடிய ஒன்று உற்பத்தி செய்யக்கூடிய, அது சுட்டக்கூடிய குறிப்பீடை நம்மால் அறிய முடியுமா? மனம் என்று சொல்லுவதே ஒரு குறிப்பானது போய் இருக்கிறது, அது ஒரு குறிப்பீடு தருகின்றது. இந்த குறிப்பானுக்கும் குறிப்பீடுக்கும் உணர்த்தக்கூடிய அந்த சந்திக்கக்கூடிய ஒரு புள்ளி இருக்கிறது அல்லவா, அது நம்மால் நிரப்பிவிடக்கூடியதா? அதிலே மிகப்பெரிய இடைவெளி இருக்குமே, அந்த இடைவெளி தான், அந்த இடைவெளி பகுதியை நிரப்பக்கூடிய ஒன்றுதான் நிஜம் என்று சொல்கின்றார். ஆகவே தன்னிலை என்பது ஒரு நிலைத்து நிற்கக்கூடியதல்ல, அது அகத்தோடும் புறத்தோடும் தொடர்புடையது. இந்த அகத்திற்குள்ளே உருவாகக்கூடிய தன்னிலை என்பது குறிப்பான் என்று சொல்லக்கூடிய நாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒலியாலான சொற்களிலே சிக்கிக்கொண்டு அது அந்நியமாகி தனித்து கிடக்கும் என்று சொல்கிறார். அதனால வரக்கூடிய வர்ணனை எப்படிப்பட்டதா இருக்கும்னா ரொம்ப ஆழமாக இருக்கும். அது சார்பு நிலையை நிலைநிறுத்த முடியாமல் தனக்கான ஒரு தளத்தை பெற்று அதிலேயே ஆழ்ந்து கிடக்கும். சில சமயம் எதிர்நிலையிலே உருவாகிவிடும், சில சமயம் முரண்களாலே இணைக்கப்பட்ட ஒன்றாகவும் இருக்கும். அதனாலதான் அவர் என்ன கடைசியா ஒரு முடிவுக்கு வருகிறார் என்று சொன்னால், வெளித்தெரியாத பொருள் கடந்த நிலைகள் தான் இந்த தன்னிலை என்று சொல்லக்கூடிய ஒன்றை ஆய்வு செய்கின்றார். இந்த தன்னிலை விளக்கத்தை மனதிற்குள்ளே தோன்றக்கூடிய நானாக உருவகித்துக் கொண்டு இந்த நான் என்பது தரக்கூடிய ஒன்றை குறிப்பானாக்கி அது சொல்லக்கூடிய குறிப்பீடானது இடைவெளியோடு எவ்வளவுதான் மேலும் மேலும் விளக்கங்களை சொன்னாலும் கூட அது இறுதியாக ஒரு முடிவை தராது என்கின்ற பின்புலத்திலே தான் அவர் என்ன செய்கின்றார், தன்னுடைய திரைப்பட விமர்சனங்களை ஆல்பர்ட் ஹிட்ச்காக் என்று சொல்லக்கூடியவருடைய துப்புரியக்கூடிய படங்கள் என்று நான் சொன்னேன் அல்லவா, அவற்றை எல்லாம் இவர் ஆராய்ந்து பார்த்திருக்கின்றார். ஆகவே இவருடைய தத்துவமானது டெரிடாவினுடைய சிந்தனைகளுக்கு எதிராக இருந்தாலும் அல்தூசருடைய கருத்துருவத்திற்கும் பின்னாலே லெகான் என்று சொல்லக்கூடியவர் ஃப்ராய்டினுடைய அந்த உளப்பகுப்பாய்வியல் கொள்கையை அடியொற்றி வளர்த்தவர் என்பதனாலேயும் அந்த சிந்தனைகள் இரண்டையும் இணைத்து கொண்டு தன்னுடைய தன்னிலையை உருவாக்கி கொண்டு இலக்கியத்தை ஆய்வு செய்கின்றார். இப்போ நாம சிசேக் அவர்கள் குறிப்பிட்ட அவருடைய சிந்தனை தத்துவ தளங்களை தமிழ் சூழலிலே எவ்வாறு பயன்படுத்தலாம்? நான் ஏற்கனவே பல முறை சொன்னேன், தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே காங்கிரஸ் கட்சியானது தன்னுடைய ஆளும் நிலையிலிருந்து விலகி பல ஆண்டு காலம் திராவிட கட்சிகளிலே சேர்த்து விட்டது. இப்பொழுது நீங்கள் பார்ப்பீர்களானால் ஒன்று திராவிட முன்னேற்றக் கழகம் அல்லது அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற இரண்டு கட்சிகள் தான். இந்த இரண்டு கட்சிகள் இப்பொழுது இந்த தேர்தலை பொறுத்தவரையிலே மேடை போட்டு பிரச்சாரம் செய்வது என்பதெல்லாம் ரொம்ப அருகி போனதாக இருந்தது.
சென்ற ஆட்சி முறையிலே ஜெயலலிதா அவர்கள் மேடை பிரச்சாரம் செய்ய வருகிறார் என்று சொன்னால் கட்டுக்கடங்காத கூட்டம். பிரியாணி கடைகளிலே நிறைய பிரியாணிகளை தயாரித்து வைத்திருந்தார்கள். அவ்வளவு பெரிய கூட்டத்திலே செய்வீர்களா என்று சொன்ன உடனே செய்வோம் செய்வோம் என்ற பதிலெல்லாம். இப்பொழுது அதெல்லாம் இல்லை. இந்த தேர்தலிலே 2 கட்சிகளும் செய்திருக்கக்கூடிய பிரச்சார முறைகளை பார்த்தீர்களால் சற்று வித்தியாசமானதாக என்றால் இவர்கள் வெளிநாட்டு ஊடகவியலாளர்களுடைய உதவியை பெற்று தன்னுடைய பிரச்சாரத்தன்மையை புதுவிதமாக அமைத்துக் கொண்டார். ஆக பிரச்சாரத்தன்மையிலே புதுவிதமாக அமைத்துக் கொண்டு அரசியல் தேர்தலில் நின்றாலும் கூட அதே பிரச்சார முறையை வேறு கட்சியினரும் பின்பற்றினார்கள். ஆனால் இந்த 2 கட்சியை தவிர வேறு எந்த கட்சியுமே அதிக வலிமையோடு இருக்க முடியவில்லை. அப்ப என்னாச்சுன்னு சொன்னால் இது அல்லது அது என்கின்ற தன்மையைத்தான் அரசியலிலே நாம பார்க்கின்றோம். இந்த தன்னிலை விளக்கத்தோடு எல்லாமே செயல்படுகின்றது. அதாவது காவியங்கள் இல்லாத பொழுது நாவல் தோன்றி விடுகிறது. நாவல் அதனுடைய ஒரு கட்டத்திலே சிறு சிறு காவியங்களை உற்பத்தி பண்ணி விடுகிறது, சிறு சிறு சிறுகதைகளை உற்பத்தி பண்ணி விடுகிறது. உரைநடையை பொறுத்தவரையிலே நாவலா சிறுகதையா நாடகமா என்று சொன்னால் எல்லாமே உரைநடையில் அமைந்திருக்கக்கூடிய நாவல் சிறுகதை இது அல்லது அது என்கின்ற நிலையிலே தான் இருக்குமே ஒழிய இந்த 2ஐயும் தாண்டிய ஒன்று என்று ஒன்று உருவாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தமிழ் சூழலிலே நாம் பார்க்க முடியாது. ஒன்று. இரண்டாவதாக மரபாக நாம் பின்பற்றி கொண்டு வருகின்றோம் அல்லவா, அதிலே இருக்கக்கூடிய காழ்ப்பு உணர்ச்சியை வெறுப்பு உணர்ச்சியை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இப்பொழுது மதங்களை தங்களுடைய மத கருத்துகள் மக்களிடத்தை பரவ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் ஏன் வள்ளலார் சுவாமிகளுடைய கருத்துக்களை முன்கொள்ளக்கூடாது? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொல்வார் அல்லவா, 3வது ஒரு நிலைப்பாட்டை எடுப்பார் அல்லவா. சைவமா வைணவமா என்கின்ற 2 மோதல்கள் முரண்கள் இதை தாண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது அல்லவா. அதையே இந்த அகமாகிய மனம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதுபோலத்தான் மரபான அணுகுமுறையான நம்முடைய தொல்காப்பியமோ நன்னூலோ என்கின்ற இவை கொடுத்த அணுகுமுறை அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் மேற்கத்திய அணுகுமுறைகள், அது பெண்ணியம், மார்க்சியம், சமூகவியம் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அல்லவா. இந்த 2 போக வேறொரு பார்வை அல்லது 2ஐயுமே இணைத்துக் கொண்டு வேறொரு புது பார்வையை, ஒரு புது அணுகுமுறையை ஏன் ஏற்படுத்தக்கூடாது என்கின்ற இந்த 3வது நிலைப்பாடு எடுக்கக்கூடிய தன்மையை சிசேக் அவர்கள் கொஞ்சம் தீவிரவாதமான தன்மையை எடுக்கக்கூடியவர் தான். அவர் அரசியலாகட்டும், உளவியலாகட்டும், பெண்ணியமாகட்டும் அதிலே ஒரு தீவிரமான தன்மையோடு செயல்படக்கூடியவர். ஏனென்றால் ஒரு சமயத்திலே இவர் ஆய்வாளராக ஒரு ரிசர்ச் அசிஸ்டண்டாக ஒரு இடத்திலே சேர்கின்றார். அது மார்க்சியத்தை பின்பற்றக்கூடிய ஒரு பணியிடம். அந்த இடத்திலே மார்க்சியத்திற்கு எதிராக இவர் ஒரு கட்டுரையை சமர்ப்பித்தார் என்று சொன்னதற்காகவே இவரை பணியிடை நீக்கம் செய்து விடுகிறார்கள், வேலையை விட்டு தூக்கி விடுகிறார்கள். ஆகவே தான் என்ன நினைக்கிறோமோ 3வது நிலைப்பாடு ஒன்று எடுக்கிறார் அல்லவா, அந்த மாதிரியான எடுக்கக்கூடிய தன்மையானது தமிழ்ச்சூழலுக்கு வர வேண்டும். அதுவா இதுவா என்கின்ற நிலைமையிலே எதிரிணையாக நாம் அமைத்துக் கொள்ளாமல் ஒரு சுழலக்கூடிய தன்மையிலே நம்முடைய அணுகுமுறைகள், நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் அமைய வேண்டும் என்பதுதான் சிசேக்கினுடைய தத்துவார்த்த போக்கு அல்லது சிந்தனை முறை. என்னை பொறுத்தவரையிலே தந்திருக்கக்கூடிய ஒரு நன்கொடை. சிசேக்கை நான் புரிந்து கொண்ட விதத்திலே உங்களுக்கு முன்வைத்திருக்கிறேன். இவற்றை பற்றி அபிப்பிராய பேதங்கள் இருக்கலாம், ஆனால் அறிமுகம் என்கின்ற தன்மையிலே இது பொருத்தமானது என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி.